எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி ஃபுட்மா சமையலில் என்ன சமையல்னா குயிக்காக செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அல்வாவில் என்ன ஸ்பெஷல்னால் வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை, வெல்லம் இப்படி எதையுமே சேர்க்காம தித்திக்கும் சுவையில் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம இந்த அல்வாவோட செய்முறைக்கு அரை கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயோட ஒரு துண்டு ஏலக்காயும் போட்டு தண்ணி நான் தேங்காய் உடைச்ச தண்ணியை வச்சுருக்கேன். அது ஒரு 100 ml அளவு ஊற்றி தேங்காய் பால் நம்ம எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 150 ml அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பாலாக இருக்குது. அடுத்து நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்க்கலை, அதனால் ஸ்வீட்டுக்கு நம்ம பேரிச்சம்பழம் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸு சேர்த்துருக்கேன். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சூடான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைங்க. இப்போ ஊறின பேரிச்சம்பழத்தை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம அல்வா செய்முறைக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுத்து எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்தும் 1 டீஸ்பூன் அளவு பச்சை பயிறு மிதமான தீயில கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி சேர்த்துக்கலாம். இதையும் மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம். அது மட்டும் இல்லை, நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக அரைச்சிங்கன்னா பொடியாகாமல் திரியாகும். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இந்த பேரிச்சம்பழம் விழுதை சேர்த்துட்டு ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுட்டு அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம். கைவிடாமல் கலந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கட்டி ஆயிரும். நல்லா இது போல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா திக்காயிரும். நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் நம்மளோட தேங்காய் பாலை சேர்த்துருங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் மிதமான தீயில கலந்து எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக ஒரு களி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து எடுங்க. நெய் விடலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் பண்ணலாங்க. கண்டிப்பாக கிட்ஸுக்கு பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லை, ஃபுட்மா சமையலோட ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.